Evening children. 9th standard சயின்ஸ்ல நம்ம இன்னைக்கு ஒரு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டேர்ம்ல நம்ம 2 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் இன் பிசிக்ஸ், another ஒன் இஸ் இன் கெமிஸ்ட்ரி பார்ட். ஸோ இந்த ரெண்டையும் அடுத்தது நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறது பயாலஜியில லெசன் நம்பர் 20. யூனிட் 20ல ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ், விலங்குகளினுடைய உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போறோம். பொதுவாகவே நமக்கு உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொன்னா எதுல இருந்து வருது? பேஸா பார்த்தா செல் இல்லையா? செல் தான் அடிப்படையான ஒரு சின்ன கட்டமைப்பு. அதுல இருந்து தான் டிஷ்யூஸ்ல இருந்து நமக்கு ஆர்கன், தென் ஆர்கன் சிஸ்டம் இப்படிதான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹியூமன் ஆஸ் வெல் அஸ் அனிமல் ரெண்டு பேருக்குமே நிறைய ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம உடம்ப ஃபுல்லா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும்னா தெர் ஆர் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் இன் அவர் பாடி. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விலங்குகளினுடைய உறுப்பு மண்டலங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டிகுமெட்ரி. இன்டிகுமெட்ரி அப்படின்னு சொல்லுதுன்னா நம்மளுடைய ஸ்கின் பார்ட், புறச்சட்டகம், நம்ம எல்லா ஆர்கனையும் பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய தோல் பகுதி, அதுதான் ஸ்கின்னும் ஸ்கின் கிளாண்டும். எதற்காக இருக்கு? ஃபங்க்ஷன்ஸ்னா பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷனுக்காக. நம் உடலை எல்லா இடத்துல இருந்தும், வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் என்ன பாதுகாப்பா இருந்தாலும், நமக்கு நம் வீட்டிற்கு கூரை எப்படி ரொம்ப ரூஃப் முக்கியமோ அது போல இந்த ஸ்கின் அண்ட் ஸ்கின் கிளான்ஸ்ங்கிறது தான் நம்முடைய பாடியை பாதுகாப்பது. அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் ஸ்கெலட்டல் சிஸ்டம், எலும்பு மண்டலம். எலும்பு மண்டலம் அப்படிங்கிறது ஸ்கல், ஸ்டர்னம், அந்த பார்ட் எல்லாமே, மண்டை ஓடு, முதுகெலும்பு தொடர், நம்ம வளையம், நம்ம மூட்டு, மார்பெலும்பு, முதுகெலும்பு தொடர், இது எல்லாமே சேர்ந்து தான் ஸ்கெலட்டல் சிஸ்டம்ங்கிறது. நம்ம பாடிக்கு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர், நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாலே இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம். மஸ்குலர் சிஸ்டம் எதனால இருக்கு அப்படின்னு சொன்னா மசில் ஃபைபர், தசை நார்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த தசை மண்டலம் அப்படிங்கிறது. தசைனாலே கன்ட்ராக்ஷன் அண்ட் தென் ரிலாக்ஸேஷன், சுருங்கி விரியக்கூடிய எல்லா செயலையும் செய்யறதே நம்ம தசை தான் அப்படின்னு சொல்லலாம். நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது மெயினா நம்ம பிரெயின் அண்ட் தென் ஸ்பைனல் கார்டு, மூளை தண்டுவடம், அதனோடு இருக்கக்கூடிய நரம்புகள். இது கண்டக்ஷன் டு நர்வ் இம்பல்ஸ், இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நமக்கு எல்லா செயல்களையும் நமக்கு நரம்பு மூலமாக தூண்டச் செய்து நம்ம மூளைக்கு கடத்தக்கூடிய முக்கியமான செயலை செய்யறது தான் நர்வஸ் சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம், எஸ், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் இஸ் சர்க்குலேட்டரி. அதுல நமக்கு ஹார்ட், பிளட் அண்ட் தென் வெசல்ஸ், இது எல்லாம் தான் இருக்கு. முக்கியமாக இதயம், ரத்தம். டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ், நமக்கு மெயினா சுவாச வாயுக்கள், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சத்தான பொருள்கள், இதை எல்லாத்தையும் கடத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எஸ், சுவாச மண்டலம், சுவாசிக்கிறோம் இல்லையா, அது எந்த பார்ட்ல? ரெஸ்பிரேட்டரி ட்ராக், நமக்கு சுவாச குழல் மற்றும் லங்ஸ். அண்ட் என்ன முக்கியமான ஃபங்க்ஷன்? பிரீதிங். இந்த பிரீதிங் அப்படிங்கிறது தான் நம்ம லைவா நாட் லைவான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, அது. அண்ட் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், இது யார் பண்றாங்க? எஸ், கிட்னி. நம்ம உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரகம் தான் இது என்ன ஒர்க்குனா எலிமினேஷன் ஆஃப் நைட்ரோஜீனஸ் ப்ராடக்ட், நைட்ரோஜீனஸ் வேஸ்ட், நமக்கு நைட்ரஜன் சம்பந்தப்பட்ட எல்லா பொருள்களையும் வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. நெக்ஸ்ட் நமக்கு நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க மண்டலம். இதுக்கு நமக்கு ஆண் தனியா பெண் தனியா, டெஸ்டிஸ் அண்ட் ஓவரீஸ் இருக்கு. இது அடுத்த தலைமுறையை நமக்கு உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மண்டலம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்சரி சிஸ்டம். சென்சரினா நமக்கு 5 ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இது எல்லாமே. ஸோ இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் எதுக்கு? நமக்கு பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, சுவைக்கிறதுக்கு, தொடுதல் உணர்வு, இதையெல்லாம் பண்றது இந்த சென்சரி, நமக்கு இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன், சென்சரி சிஸ்டம். அண்ட் தென் எண்டோகிரைன்னா நாளமில்லா சுரப்பிகள், முக்கியமானது. நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் செயல்படணும்னா ஒவ்வொரு சுரப்பிகள் இருக்கு. அந்த சுரப்பிகள் ஒவ்வொரு நமக்கு வந்துட்டு ஒரு என்சைமை சுரக்கும். அதுலதான் அந்தந்த உறுப்புகள் எல்லாமே நமக்கு
என்ன ஆகும்? ஃபங்க்ஷன் ஆகும். பிட்யூட்டரி, தைராய்டு, பாராதைராய்டு, அட்ரினல், இந்த மாதிரி நிறைய நமக்கு என்ன இருக்கு? கிளான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கிளான்ஸும் ஒரு என்சைம்ஸை நமக்கு செக்ரீட் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்தந்த கிளாண்ட் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்த எல்லா ஆர்கன் சிஸ்டமுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆர்கன் சிஸ்டம் நமக்கு ஹியூமன்லயும் சரி, ஆஸ் வெல் ஆஸ் நம்ம அனிமல்ஸ்லயும் ஒன்றா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிஸ்டம் என்னன்னு கேட்டா, மனிதனுடைய செரிமான மண்டலம், ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம கண்டிப்பா என்ன சொல்லலாம், பிரைமரியில இருந்தே இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? நமக்கு இதனுடைய பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? கார்போஹைட்ரேட், வைட்டமின்ஸ் அண்ட் தென் புரோட்டீன்ஸ், இவை எல்லாவற்றையுமே சின்ன 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 துகளாக மாற்றி நமக்கு சத்தா உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னது? நமக்கு ஒரு பெரிய மெஷின்ல நமக்கு வந்து எல்லா பொருள்களுமே சின்னதா எளிதா கிடைக்குதா? இல்ல. நம்ம சின்ன சின்னதா ஒரு கரும்பை சாப்பிட்றோம்னா அதை கடிச்சு சின்ன சின்னதா பிரேக் பண்ணி சாப்பிட்றோம். ஆப்பிளை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி சாப்பிட்றோம். இப்படி முழுவதுமாக எடுத்துக்கொள்ளாத ஒரு விஷயம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? ஸ்மால் சப்ஸ்டன்ஸா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அண்ட் தென் சூ பண்ணி நம்ம ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்மால் சப்ஸ்டன்ஸா பிரேக் பண்ணி அதை ப்ராப்பரா எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம். என்னது? நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கிறோம்? சாலிடா எடுத்துக்கிறோம், லிக்விடா எடுத்துக்கிறோம், ஒரு சிலது நல்லா கடிச்சு சாப்பிட்றோம், ஒரு சிலது அப்படியே ஸ்வாலோ முழுங்கிடுறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லயும் நமக்கு ப்ராப்பரா அதை கரெக்டா என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டேஜ் இருக்குன்னா 5 ஸ்டேஜ் இருக்கு. த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் நியூட்ரிஷியன்ஸ் ப்ராசஸ். ஓகே. ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கிறது இன்ஜெஷன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது. அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செயல்ங்கிறது தான் இன்ஜெஷன். அண்ட் தென் டைஜஷன், அது செரிமானமாக கூடிய செயல் அப்படிங்கிறது டைஜஷன். அண்ட் தென் டைஜஷன் ஆனத அப்சர்வ் பண்ணிக்கணும். உடம்ப என்ன பண்ணுது? அத அப்சர்வ் பண்ணுது, அத உட்கிரகிக்குச்சு. அதுதான் அப்சார்ப்ஷன்ங்கிற ப்ராசஸ். அப்சார்ப்ஷன் ஆனத நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் அனுப்புகின்றது இல்லையா? அசிமிலேஷன். எனர்ஜியா கன்வெர்ட் ஆனாலும் அது ப்ராப்பரா அந்தந்த இடத்துக்கு அனுப்பிடணும். ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம்னு சொன்னா ஆர்டர் வந்த இடத்துக்கெல்லாம் அப்பப்ப நம்ம என்ன பண்ணணும்? டெஸ்பாட்ச் பண்ணணும் இல்லையா? அங்கேயே தங்கிடும். அந்த மாதிரி ஆற்றலை எல்லா இடத்துக்கும் அனுப்புறது. எல்லாம் போக நம்ம ஒரு நோட் புக் தயாரிக்கிறோம்னா நிறைய சின்ன 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 பீசஸா கட் பண்ணி ஒரு நோட்டை நம்ம பைண்ட் பண்றோம் அப்படி வீட்லயே அட்டை போடுறோம்னா நிறைய சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வரும் இல்லையா? அதுபோல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுலையும் தேவையில்லாத ப்ராடக்ட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அதுதான் லாஸ்டா வரக்கூடிய எஜஷன். அதுதான் நமக்கு கழிவுகளாக வெளியேற்றக்கூடிய விஷயம். ஸோ தீஸ் 5 ப்ராசஸ், 5 ஸ்டேஜஸ் தான் நம்ம பார்க்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம். உடல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாகப்பட்டது உள்ள போய் சிக்கலா ரொம்ப கஷ்டமா கரையாத தன்மையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே கரைய வைக்கிறதுக்கு தான் நம்ம உடம்புல ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியாக என்சைம் அப்படிங்கிறது ஃபுல்லும் செக்ரீட் ஆகுது. அந்த என்சைம் அந்த உணவை பிரேக் பண்ணி கரெக்டா டைஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுது? உடலுக்கு அனுப்புகின்றது. அதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடைய ப்ராப்பரான ஒர்க். ஸோ இதான் பாருங்க, செரிமான மண்டலம் அப்படிங்கிறதுனுடைய சின்ன பார்ட். ஃபர்ஸ்ட் மவுத் பார்ட். மவுத்ல என்ன பண்றோம்? நம்ம உணவை எடுத்துக்கிறோம். மவுத் கேவிட்டி, வாயில இருக்கக்கூடிய துவாரம் மூலமாக நம்ம என்ன பண்றோம்? அதுல உணவை எடுத்துக்கிறோம். இது தொண்டை பகுதி. அடுத்தது உணவு குழல், ஈசோபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. உணவாக கூடியது இந்த பைப்பு வழியா நேரா உள்ள போகுது. அண்ட் தென் அடுத்தது இது என்ன பார்ட்? ஸ்டொமக், வயிற்று பகுதி. வயிற்று பகுதி பக்கத்துல இருக்கக்கூடியது என்னது? பாங்க்ரியாஸ் அப்படின்னா கணையம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கணையத்துக்கு செல்லும் இந்த பார்ட் லிவர். லிவர்ங்கிறது கல்லீரல்.
நம் உடல் இருக்கிறது. உணவு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும். ஒவ்வொன்னும் அதோடைய வேலையை செஞ்சு இப்போ ஒரு பெரிய மிஷின்னா அது அடுத்தடுத்தது ஒரு நம்ம பிஸ்கெட் ப்ரிப்பேர் பண்றோம்னா அதுல ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் போடுவோம். அந்தந்த பார்ட்ல கரெக்டா பிஸ்கெட்டா உருவாகும், கட் பண்ணும், பேக் பண்ணும், ஒட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்ல. அது மாதிரியே இந்த இடத்துல ஒவ்வொரு பகுதிக்கா அந்தந்த இடத்துல போகும்போது அந்தந்த உணவுகள் அங்க இருக்கக்கூடிய என்சைம் அதை இன்னும் நல்லா செரிக்க வச்சு நல்லா நமக்கு டைஜஸ்ட் பண்ண வச்சுதான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். கால் பிளாடர்ங்கிறது பித்தப்பை. அண்ட் தென் இது இருக்கக்கூடியது என்னது? ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் தென் லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த பெரிய வளைந்த பகுதி தான் நமக்கு பெருகுடல். உள்ள இருக்கக்கூடியது சிறுகுடல். இந்த பார்ட் ரெக்டம் அப்படிங்கிற பார்ட். ரெக்டம்ங்கிறது கழிவு நீக்க பகுதி. நமக்கு தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? அதை ஃபுல்லா நமக்கு வெளியே அனுப்பக்கூடியது. இதுதான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறதனுடைய பிக்சர். ஓகே. சோ இதையே நான் இப்போ எப்படி நமக்கு உணவாகப்பட்டது இதுல நம்ம செரிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சிமுலேஷன்ல பாருங்க நமக்கு டைஜஷன் அப்படிங்கிறது எப்படி ஆகுது. நம்ம உடம்புல ஒவ்வொரு இடத்துலயும் டைஜஷன் எப்படி நடக்குது. நம்ம பார்த்த இந்த பார்ட் இருக்கு இல்லையா? இந்த எல்லா பார்ட்டுமே இதுல இருக்கா பாருங்க. மவுத், ஈசோபேகஸ் அண்ட் தென் ஸ்டொமக் அண்ட் தென் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் தென் லாஸ்டா இருக்கக்கூடியது ரெக்டம் பார்ட். ஓகே. சோ இதுதான் உணவு பகுதி. சோ இதை நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இதுல ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. எஸ், ஸ்டார்ட் பண்றோம்னா உணவாகப்பட்டது எங்க போகுது? மவுத்துக்கு, ஈசோபேகஸ்க்கு, ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ரெக்டம் பார்ட். ஸோ இப்படிதான் என்ன பண்ணுது? உணவாகப்பட்டது. நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் இதுதான் சரியான வழி. இதுதான் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கா மூவ் ஆகி அது அந்தந்த இடத்துல அந்தந்த வேலைகளை நமக்கு செய்யுது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எஸ், மவுத் பார்ட். ஓகே. அண்ட் தென் ஈசோபேகஸ், ஸ்டொமக் பார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல், லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருகுடல் அண்ட் தென் ரெக்டம் பார்ட். ஓகே. ஸோ இதுல இப்போ நம்ம எகைன் ஒவ்வொன்றுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உணவை எடுத்துக்கிறோம். அங்க என்ன வேலை நடக்குது? மெக்கானிக்கல் பிரேக் டவுன் பை டீத் அண்ட் கெமிக்கல் டைஜஷன் பை சலைவா பிகின்ஸ். மவுத்துல நம்ம செய்யக்கூடியது சின்ன சின்ன துகள்களாக பிரேக் டவுன் ஆகி அதை நம்ம என்ன பண்றோம்? பல் மூலமாக கடிச்சு அங்க ஒரு கெமிக்கல் டைஜஷன் யாரு பண்றாங்க? சலைவா. ஓகே. வேற ஏதோ கார்த்திக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. யாரோ ஆன் பண்ணிருக்காங்க மைக்க, மியூட் பண்ணாம. நெல்லூர் பெட்ஸ். ஆர்எம்எச்எஸ் ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. ஓகே. ஸோ மவுத்ல நடக்கக்கூடிய பார்ட் என்ன ஒர்க் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அண்ட் தென் இப்போ அடுத்தது இப்போ இந்த மவுத் நம்ம வந்து ஒவ்வொரு இடமா நான் உங்களுக்கு இதுல சொல்றேன். ஸோ மவுத்துக்கு அப்புறமா எங்க போகும்? Esophagus. Food moves down through the peristalsis, muscle contraction. இந்த உணவு குழல்ல போகும் பொழுது அங்கேயும் என்ன பண்ணும்? அங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் சுருங்கி விரிஞ்சு அவங்களால என்னென்ன வேலையை சின்ன சின்னதா செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு அந்த உணவை செரிப்பதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட். and then வயிற்று பகுதி, stomach part. Acid and enzymes break down protein, food becomes time. So அங்க இருக்கக்கூடிய அமிலங்களும் சுரக்கக்கூடிய நொதிகளும் என்ன பண்ணுது? அத சாப்பாடை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி அதை செரிப்பதற்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அதுதான் ஸ்டொமக்னுடைய பார்ட்டு. அண்ட் தென் ஸ்மால் இன்டெஸ்டைன், நியூட்ரிஷியன்ஸ் அப்சார்ப் த்ரூ த வில்லி. அங்கங்க நமக்கு செரிமானம் முடிவுற்று ஓரளவுக்கு சத்தா மாறிடுது. நியூட்ரிஷியன்ஸ் ஆர் அப்சார்ப்
என்ன ஆகும், ரத்தத்துல நமக்கு அது கலக்கக்கூடிய வேலையை செய்யும். அண்ட் தென் லார்ஜ் இன்டெஸ்டைன், வாட்டர் அப்சார்ப்ஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் வேஸ்ட், நீரை உறிஞ்சிக்குது. நம்ம உடம்புக்கு தண்ணி நிறைய குடிக்கிறோம், சாப்பிடும்போது குடிக்கிறோம், சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்கிறோம், எல்லாம் நார்மலா எல்லா டயத்துலயும் குடிக்கிறோம். அப்போ அந்த நீரை உட்கிரகிக்கும். அதே போல ஃபார்மேஷன் ஆஃப் வேஸ்ட், சக்கை எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது செய்யுது. சோ இதுதான் நம்ம இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸ்டொமக்ல என்ன நடக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன்ல என்ன நடக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடக்கிறது, அண்ட் தென் ரெக்டம். ரெக்டம் பார்ட் அப்படின்னு சொன்னா அங்கே வந்து கழிவு பொருள்களை வெளியேற்றக்கூடிய முக்கியமான ஒரு வேலை. சோ எல்லா கழிவுகளையும் நமக்கு அவுட்லெட் பார்ட், வெளியே அனுப்பக்கூடிய வேலை அப்படிங்கிறது தான் ரெக்டம். வேஸ்ட் ஸ்டோர் பிஃபோர் எலிமினேஷன், அங்க ஸ்டோர் ஆயிருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வெளியேடும். சரிங்களா? சோ இந்த ப்ராசஸ் இதுதான் நமக்கு என்னது, ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய செரிமான மண்டலம், எவ்வாறு அந்த செரிமான மண்டலம் அப்படிங்கிறது நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்த்தோம். எஸ், த என்டையர் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் takes 24 to 72 hours from eating to elimination. சாப்பிடுறதுல இருந்து டோட்டலா எலிமினேட் ஆறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க, 72 மணி நேரம். 24ல இருந்து 72 மணி நேரம். The small intestine is about 20 feet and long, is where most nutrition absorption occurs. ஸோ இது ஸ்மால் இன்டெஸ்டைன் உடைய பார்ட் 20 அடி இருக்கு. ஸோ நிறைய நியூட்ரிஷன் இங்கே தான் அப்சார்ப் ஆகும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். பட் எப்படி அந்த ப்ராசஸ் மூவ் ஆகுது, டைஜஷன் ப்ராசஸ்ங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், விஷுவலா இந்த சிமுலேஷன் மூலமா பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இப்ப பார்த்த டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்க்கறது. அடுத்தது இந்த உணவு அப்படிங்கிறது எப்படி செரிமானம், உணவு பாதை அப்படிங்கிறது என்னென்ன, அதுல என்னென்ன நமக்கு வந்துட்டு செரிமானத்திற்காக நமக்கு உதவக்கூடிய ஒரு கிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ என்னென்ன கிளான்ஸ் எல்லாம் நமக்கு இதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. எஸ், வாட் ஆர் த கிளான்ஸ் டு ஹெல்ப் த டைஜஷன்? ஸோ என்ன கிளாண்ட் இருக்குன்னு சொன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டா அலிமெண்டரி கனல். டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் two organs. One is alimentary canal அப்படிங்கிறது அதுல என்ன இருக்கு, and it is a passage of starting from mouth to ஆனஸ், வாயிலிருந்து ஆனஸ் பகுதி வரைக்கும் நமக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உணவு பாதை, செரிமான வழி அப்படின்னு சொன்னா இது இரைப்பை சிறுகுடல் வழியாக நமக்கு செல்லக்கூடியது. வாயிலிருந்து அந்த உணவு கடைசியா வெளியேறும் வரை இருக்கக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது தான் அலிமெண்டரி கனல். தமிழ்ல உணவு பாதை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செரிமான சுரப்பிகள், டைஜஸ்டிவ் கிளான்ஸ். டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஸோ என்னென்ன கிளான்ஸ்? கிளான்ஸ் அசோசியேட் வித் அலிமெண்டரி கனால். அதுல என்ன இருக்கு, சலைவரி கிளாண்ட். மெயினா நம்ம பார்க்கறது நம்ம வாய்ப்பகுதியில இருக்கக்கூடியது சலைவா அப்படிங்கிறது கிரியேட் இல்லையா, நமக்கு வந்து அந்த ஃபுல் உமிழ்நீர் அப்படிங்கிறது சுரக்குது இல்லையா வாயில, அது உமிழ்நீர் சுரப்பி, இரைப்பை சுரப்பிகள், கணையம், கல்லீரல், இவை எல்லாவற்றிலுமே ஒரு கிளாண்ட் இருக்கு. ஸோ கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எங்க இருக்கு, கிளாஸ்ட்ரிக் கிளாண்ட் அப்படிங்கிறது அடுத்த கிளாண்ட். அண்ட் தென் பேங்க்ரியாஸ் பார்த்தோம் இல்லையா, கணைய பகுதி, அதுலயும் ஒரு சுரப்பி இருக்கு. அண்ட் லிவர் பகுதி, சோ லிவர். இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கிளான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுல நமக்கு என்சைம் அப்படிங்கிறதும் செக்ரீட் ஆகும். இவை எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு செரிமானம் அப்படிங்கிறதையே நம்ம அந்த ஒரு ப்ராசஸ நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம உடம்புல நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்ட் அதனுடைய உணவு பாதையில என்னென்னலாம் பகுதி இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் டீடைல்டா நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுல லாஸ்ட், இதுக்கு முன்னாடி நம்ம பாடம் பார்த்த அந்த லெசன்ல இருந்து ஒன் வேர்ட் கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிறது பார்க்கலாம். MCQ நம்ம பார்க்கலாம்.
சோ இதுல நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இல்லையா, இதுதான் இப்போ நம்ம லாஸ்டா பார்த்த லெசன் இல்லையா. எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது நம்ம 4th லெசனா மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படிங்கிற பார்த்த பாடத்துல இருந்து நம்ம 10 கொஸ்டின்ஸ் இப்ப இதுல பார்க்கலாம். அதுக்குண்டான ஆன்சர்ஸை கரெக்டா சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் வோல்ட், கூலும், ஆம்பியர், ஓம். மின்னோட்டத்தின் SI அலகு வோல்ட், கூலும், ஆம்பியர், ஓம். இந்த 4ல எது ரைட் ஆன்சர்? SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வோல்ட், கூலும், ஆம்பியர், ஓம். மின்னோட்டத்தினுடைய SI அலகு வோல்ட், கூலும், ஆம்பியர், ஓம். Second question. Rubbing a comb with hair is an example of creates electric charge, transfers electric charge, either A or B or neither A or B. So, இதுல எது right answer? சீப்ப தலையில தேய்ப்பது எதற்குண்டான எடுத்துக்காட்டு? மின் சுமையை உருவாக்குகிறது, மின் சுமையை மாற்றுகிறது. ஆ அல்லது ஆ அல்லது ஆப்ஷன் ஈல ரெண்டுமே இல்லை. சோ சீப்ப தலையில தேய்க்கிறது எதற்குண்டான எக்ஸாம்பிள்? Third question. Which instrument is used to measure electric current? Which instrument is used to measure electric current? Voltmeter, galvanometer, ammeter, rheostat. மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி எது? வோல்ட்மீட்டரா, கால்வனோமீட்டரா, அம்மீட்டரா அல்லது மின்தடை மாற்றியா? சோ எது நமக்கு மின்னோட்டத்தை அளவிட பயன்படக்கூடிய கருவி? Fourth question, which of the following works based on the heating effect of current? Electric bell, electric iron, electric motor, loudspeaker. எது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் அடிப்படையில் செயல்படக்கூடிய கருவி? மின்சார மணி, மின்சார இஸ்திரி பெட்டி, மின் மோட்டார், ஒலிபெருக்கி. இது எதுல நமக்கு ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ அந்த பேசிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம். Fifth one, in a series circuit, the dash is the same through all the components. Potential difference, resistance, current, voltage. ஒரு தொடர் சுற்றில் அனைத்து கூறுகளின் வழியாகவும் எது சமமாக இருக்கும்? மின்னழுத்த வேறுபாடு, மின் தடை, மின்னோட்டம், வோல்டேஜ். எது நமக்கு சீரிஸ் சர்க்கியூட்ல எல்லா இடத்துல பார்க்கும்போதும் ஈக்குவலா இருக்கும்? நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல கூட இது எல்லாத்தையுமே ஷோ பண்ணி காமிச்சிருக்கோம். அம்மீட்டரை பயன்படுத்தி நமக்கு என்ன கரெக்டா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அதுதான். Sixth question. How are household electrical appliances usually connected? Parallel, series, mixed,
randomly. வீட்டு உபயோக மின் சாதனங்கள் பொதுவாக எவ்வாறு இணைக்கப்படுகின்றன? பக்க இணைப்பா, தொடர் இணைப்பா, கலப்பா அல்லது தோராயமா? ஜென்ரலா இதுல ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருந்ததுன்னா 2 ஆப்ஷன் கிட்டத்தட்ட ரிலேட்டடா இருக்கும், 2 கொஞ்சம் பிளண்டரா இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு அதை அவாய்ட் பண்ணிட்டு எது 2ல ரிலேட்டட்னு சூஸ் பண்ணி அதை ரைட் ஆன்சரா நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா அதை செலக்ட் பண்ணணும். அப்பதான் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பண்ண முடியும். ஸோ parallel, சீரீஸ், மிக்ஸ்ட், randomly இந்த 4ல எது ரைட் ஆன்சர்? ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ல நம்ம யூஸ்வலா எதை யூஸ் பண்ணுவோம்? 7th question. Which of the following is a good conductor of electricity? Wood, copper, glass, rubber. பின்வருவனவற்றில் எது மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடிய கடத்தி? மரம், செம்பு, கண்ணாடி, ரப்பர். எது எளிதாக மின்சாரத்தை கடத்தக்கூடியது? Eighth one. Electroplating is an example of heating effect, chemical effect, magnetic effect, and then flowing effect. So இதுல மென்மூலாம் பூசுதல் அப்படிங்கிற ஒரு செயல் எதற்கான எடுத்துக்காட்டு? வெப்ப விளைவு, வேதியியல் விளைவு, காந்த விளைவு, பாயும் விளைவு. ஸோ இதுல எந்த விளைவு மின்மூலாம் பூசுதலுக்குண்டான எடுத்துக்காட்டு? எலக்ட்ரோபிளேட்டிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட், கெமிக்கல் எஃபெக்ட், மேக்னெட்டிக் எஃபெக்ட், ஃப்ளோயிங் எஃபெக்ட். 9th question. In an electrolyte, the current is due to the flow of electrons, positive ions, both A and B, none of the above. ஒரு மின் பகுளியில் மின்னோட்டத்திற்கு காரணம் எதனுடைய ஓட்டம்? வெரி சிம்பிள் பட் பேசிக் கான்செப்ட் ஃபார் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரான்கள், நேர்மின் அயனிகள் மற்றும் இரண்டும் மேற்கூறிய எதுவும் இல்லை. எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாசிட்டிவ் அயான்ஸ், போத் A and B, none of the above. Tenth question. The domestic electricity in India is an AC with a frequency of dash hertz. 25, 50, 60, 100. இந்தியாவில் உள்ள வீட்டு மின்சாரம் எத்தனை ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட ஒரு மாறுதிசை மின்னோட்டம்? 25, 50, 60, 100. ஸோ இதுல எந்த அளவு ஹெர்ட்ஸ் நம்ம கண்ட்ரியில வீட்டு உபயோகத்திற்காக வரக்கூடிய மின்சாரத்தினுடைய அதிர்வெண்ணின் அளவு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பார்த்த 10 கொஷின்ஸுமே ரொம்ப சிம்பிளானது, பட் இம்பார்ட்டண்டா எல்லாமே நம்ம லைஃப் ரிலேட்டடா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள். ஓகே, கண்டிப்பா எல்லாருமே இதுக்கெல்லாம் சரியான ஆன்சர் எழுதி நல்ல மார்க் செக்யூர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.